எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரா அல்லது பாதகமாக இருக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி அப்படின்னா ஒரு பெண்ணு ராசின்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கே ஆதிக்கம் கொடுக்கக்கூடிய ராசி யாருன்னா கன்னி ராசி தான். எப்பயுமே பாருங்கள், ரொம்ப ஆண்களுக்கே ஒரு டப்பு கொடுக்கக்கூடிய ராசி யாருதுன்னா பெண் ராசி தான், பெண்கள் தான். புரியுதுங்களா? ஒரு ஆண்களுக்கே ஒரு டப்பாக இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னா பெண்கள் தான். அதனால தான் கன்னினா பெண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண் ஊருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அந்த ஆணுக்கே சப்போர்ட் பண்ணுறது கன்னிராசிக்காரங்களுக்கு யாருன்னா பெண்களை தான். அதனால் பார்த்தா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்களாக இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு நல்லா உதவியாக இருப்பீங்க, அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பீங்க, பெற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பீங்க, கட்டின கணவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பீங்க. அவங்க தான் இந்த பெண் ராசி. புரியுதுங்களா? அதனால் பார்த்தா இன்றைக்கி அதாவது பெருமையாக சொல்லிக்கலாம், கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் உருவத்தில் பெண்ணாக இருந்தால் கூட திறமையில் ஒரு ஆம்பளை மாதிரி நான் சொல்லுவேன். சரிங்களா? ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க, கொடுத்துருவீங்க, அப்புறம் பார்த்தா வருத்தப்படுவீங்க. இது வரைக்குமே அதாவது கன்னி ராசிக்காரன்னா அப்படி தான். சரிங்களா? ஆனால் அதே சமயத்தில் படிப்பறிவு நல்லா படிச்சிருந்தாலும் பகுத்தறிவு கண்டிப்பாக நிறையா இருக்கும். சிந்திக்கிற தன்மை கொண்டவர் யாருன்னா புதன் தான். படிப்பு 1 டிகிரி இல்லை 3 டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தா கூட அந்த இடத்துல படிப்பு பேசுமான்னு கேட்டால் இல்லை, பகுத்தறிவு தான் பேசும். பார்த்தவொன்னே கெஸ் பண்ணிடுவாங்க, இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் கேரக்டர் எப்படி, நம்பலாமா வேண்டாமா, கொடுக்கலாமா, இந்த மாதிரி பல கேள்விகள் உண்டு. இப்போ இந்த காணொலி கூட பார்த்துட்டு இருப்பீங்க, அங்கே ஒரு வேலை செய்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா பொதுவாகவே கன்னி ராசினா ரெட்டை வேலை செய்கிறவங்க தான் கன்னி ராசிக்காரங்க. சரிங்களா? அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்கள்லாம் மேக்ஸிமம் பாருங்கள், அதாவது ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குற இடத்துல தான் இருப்பீங்க. எம்ப்ராய்டரி கற்றுக் கொடுக்குறதுலேருந்து, பியூட்டி பார்லர் வச்சு கற்றுக் கொடுக்குறதுலேருந்து, இது போக பார்த்தா கிளாஸ் டீச்சர் இந்த மாதிரி பார்த்தா கற்றுக் கொடுக்குறதில்ல, ஏதாவது டான்ஸ் கிளாஸ், அதாவது பரதநாட்டியம், இந்த மாதிரி பார்த்தா சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது கற்றுக் கொடுக்குற இடத்துல தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலுமே புதன் யார் அப்படின்னா புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், யோசனைவாளி. அதாவது 4 வேலை செய்துட்டு இருந்தாலும் இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். இப்படி இருந்தால் கூட இந்த கன்னி ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குதுன்னா நிச்சயமாக அற்புதமாக இருக்க போகுது. இதுக்கு முதல் காரணமே என்னன்னு பார்த்தா, அதாவது கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்டக சனி, அதாவது மார்ச் 29 திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார். கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போனார். அப்போ மீன ராசிக்கு போன சனி பகவான் கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனியாக நிற்கிறார். அப்படி பார்த்தா கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு பாருங்கள், இந்த சின்ன சின்ன எலும்பு முறிவு, கட்டு கட்டுறது, உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் விரயம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுதான் கண்டக சனி, சின்ன சின்ன கண்டம். அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு 4.5 மாதம் போது இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு போயிருக்கிறார். அதனால் ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கண்டகச்சனியிலிருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க. நல்லா இருக்கும், பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ கண்டகச்சனி ஒரு பக்கமே இருந்தால் கூட, அதாவது உங்களுக்கு ஒரு எந்த கடவுள் கும்பிட்டா நல்லா இருக்கும் என்ன நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. சமய ராசி கன்னிராசி, கன்னிராசிக்கு நான் எந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும், எந்த கடவுள் கும்பிட்டால் நல்லாயிருக்கும், எனக்கு எந்த கடவுள் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ விஷ்ணு துர்கை கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அது ஒரு எங்கே இருக்கிறாரு பார்த்தா பட்டீச்சரம்ன்ற ஊரில் இருக்கிறாரு. அவர் வழிபடுறது நிச்சயமாக நமக்கு ரொம்ப பெருமை சத்து கொடுக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி புதன் பகவானாக இருந்தாலும், அதாவது இந்த புதன் பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார். அந்த வக்கரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏன்னா குறிப்பாக 11ஆம் இடத்துல இருக்கிறார், அருமையான இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடம் அப்படின்னா லாபஸ்தானம். சரிங்களா? ஒரு மனிதனுக்கு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது,
இடம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, தொழிலில் ப்ரமோஷன் கொடுக்கறது, சம்பள உயர கொடுக்கறது, டெம்பரவரியாக வேலை செஞ்சால் பர்மனெண்ட் ஆகிறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் வருமானம் இல்லைங்க நஷ்டமாக இருக்கிறது, ரெண்டாவது விவசாயத்தை நம்பி நான் இருக்கிறேன் எனக்கு முன்னேற்றம் இல்லை நான் ஐடி கம்பெனியில் கூட நான் வேலை செய்கிறேன் எனக்கு அந்த இடத்துல கவலையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது வேலையை நானாக விட்டுட்டேன் இல்லை வேலையை விடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இதுபோல் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு மாத காலமாகவே புதன் பகவான் வந்து வக்கரத்தில் இருந்தார். அப்போ இயல்புக்கு மாறாதானே வேலை செய்வார். அப்படி பார்த்தா காதல் விவகாரம் கட்டாகும், ரெண்டாவது திருமண வாழ்க்கை தாமதமாகும். இப்போ பொண்ணு பார்த்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் சரி மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு திருமணம் வரன்னு பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் 1.5 மாதமாக கொஞ்சம் மன உளைச்சல் தான். திருமண தடை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, ரெண்டாவது பார்த்தா 4 காசு வீட்டில் மிச்சம் வைக்க முடியல, வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோன்னு தேடக்கூடிய நிலமையில் தான் இருக்கிறீங்க. சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலுமே பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்களுக்கு பாருங்கள் கல்வி நல்லாயிருக்கும். எப்பயுமே பொதுவாக கன்னி ராசிக்காரன்னு சொன்னாவே அவங்கள பேச வேண்டியதில்லை. முதல்ல நல்லா படிச்சிருப்பாங்க, படிப்பு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பகுத்தறிவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் படிப்பு நல்லாயிருக்கும். அதாவது முன்ன படித்ததை விட ஓரளவுக்கு நல்லா மைண்டில் ஓரளவுக்கு மெமரி ஆகும். அதனால் கல்வி நல்லாயிருக்கும். படிப்பை பற்றி நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. ரெண்டாவது ஹெல்த்து பற்றி நிறைய பேர் யோசிப்பீங்க. என்னென்னா ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு மாறி வருதுங்களே, மாதம் கண்டா கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை தேவைகள் அதிகமாக இருக்குது சாமி அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த 11ஆம் தேதி புதன் பகவான் வந்து வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சு கிட்டத்தட்ட 11ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா அந்த வக்கரத்திலிருந்து திரும்பி இயல்பு நிலைக்கு வந்து அதே உங்களுக்கு 11ஆம் இடத்துலேயே உட்காந்துருப்பார் கடகராசியிலேயே. அப்போ உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா உங்களோட கஷ்டமெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதி அன்னைக்கு பாருங்கள் அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கடகராசிக்கு வந்துடுவார். 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்படி வரும்போது பார்த்தா அதாவது சுக்கிரனாவே குறிப்பாக பெண் தான். அப்படி பார்த்தா மனைவியை எடுத்துக்கலாம், அம்மாவை எடுத்துக்கலாம், பெண் பிள்ளைகளை எடுத்துக்கலாம். சுக்கிரனா ஒரு பெண். அப்படி பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே படிக்கிற வயசில் இருக்கிறவங்க படிப்பு நல்லாயிருக்கும், வேலை செய்கிற வயசில் இருக்கிறவங்க வேலை நல்லாயிருக்கும், வயசானவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக ஓரளவுக்கு மேம்படும். சரிங்களா? ஏன்னா குரு வீட்டிலிருந்து குரு கூட இணைச்சிருந்த சுக்கிர பகவான் அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலமாக இருக்கும். சரிங்களா? அதனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறன்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் வரக்கூடிய காலமெல்லாம் நிறைய பேர் இந்த வண்டி வாங்கலாமா, கார் வாங்கலாமா, மாற்றலாமா, புதுப்பிக்கலாமா இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா இப்போ சனி தான் உங்களுக்கு வக்கரத்துக்கு போயிட்டாரு. அதனால் கண்டிப்பாக வாங்கலாம், தொழில் ஆரம்பிக்கலாம், ரெண்டாவது மண்மனை சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்துக்கலாம், வண்டி வாகனத்துக்கெல்லாம் சிறு முயற்சிகள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு காசு பணம் வருதோ இல்லையோ உங்கள் உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. சொந்த பந்தத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது பிரிஞ்சு உடம்பு ஒன்றா சேர்றது ரொம்ப நாள் ஆச்சுங்க, நான் பார்த்து 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, எனக்கெல்லாம் மறந்துட்டேன், பார்த்தா திடீர்னு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் உங்கள் நட்பு கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. ஏதோ ஒரு உறவுகள் உங்களை தேடி வருவாங்க, ஏதோ ஒரு மனசாக்கள் வகையில் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு வந்து பார்க்கும்போது சனி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தீங்களா. இப்போ வந்து அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போகிறதுக்கு பாருங்கள். அப்படி போக முடியலைங்க அப்படின்னா சனிக்கிழமை எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க, நவகரகத்தை சுற்றுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது. ஏன்னா கண்டகச்சனியில் சனியுடைய தாக்கம் குறையணும். அதனால் கண்டிப்பாக சனி விரதம் முடிங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. அடுத்தது சூரியன் வந்து இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்தால் கூட 16ஆம் தேதிக்கு மேலே 17ஆம் தேதியெல்லாம் பார்த்தா அவர் தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். அப்படி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ராசியிலேருந்து உங்கள் ராசி 2ஆம் இடமாக பார்ப்பார், குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ உங்கள் வீட்டில் 4 காசு மிச்சமாகும், குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும். ஏன்னா நல்லது தமிழ் மாதமோ ஆங்கில மாதமோ அதனோட பலன்களை நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியன் வந்து இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறத விட 12ஆம் இடத்துக்கு வரும்போது இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் மற்ற கிரகங்கள் வந்தால் நல்லதில்லை, ஆனால் சூரியன் வரது நல்லது. ஏன்னா மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான். ஆனால் சூரியன் வந்து அவர் வந்து ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் அவர் தன் சொந்த வீட்டில் வந்து உட்காருவார். சொந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டாருன்னா உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமாக பார்ப்பார். அவர் உங்கள் ராசி 2ஆம் இடமாக பார்ப்பார். அப்படி பார்த்தா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், குறிப்பாக வாக்குஸ்தானம். அப்போ நீங்கள் கொடுத்த அந்த வாக்கு காப்பாற்றுவீங்க. அந்த வாக்குங்கும்போது எடுத்து அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அந்த கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சரி போக நடக்கும். சரிங்களா?
அதனால் பார்த்துட்டிங்கன்னா இதில் நம்ம 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் வீட்டுக்கு அதிபதி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். இது போக பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் சனி வக்கரத்துக்கு போயிருக்கிறார். அப்போ இந்த கண்டகச்சனியிலிருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டீங்க. ஒரு 4.5 மாத காலம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தா 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருக்க வேண்டிய, அதாவது சூரியனை விட 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூரியனுக்கு தன் சொந்த வீட்டுக்கு வர வேண்டிய பலம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 10ல் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். தொழில் ரீதியாக சங்கடங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அதனால் தேவையில்லாத வேலைகள் செய்ய வேண்டாம். தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? எதுக்கும் உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் துல்லியமாக பேசும். பொது பலன்றது 40% அப்படின்னா சுய ஜாதகன்றது 100% பேசும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி.